ஆனால் நீங்கள் அதனை புரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்வது மிகச் சாலச் சிறந்தது. அடுத்தது மூன்றாவது, பேசுகின்ற விதம். உங்களுடைய காதலன் அல்லது காதலி பேசுகின்ற விதத்தை வைத்து அவர்களுக்கு உங்களை பிடித்திருக்கின்றதா இல்லையா என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். சலிப்பாக ஆர்வமில்லாதவாறு பேசினால் உங்களுடன் அவர்கள் தொடர்பை முன்கொண்டு செல்வதற்கு விருப்பமில்லாமல் இருக்கின்றார்கள் என்பது புலனாகின்றது. அடுத்ததாக மிக முக்கியமானது அன்பு தேடல். ஒரு பெண் உங்களை விரும்புகின்றாள் என்றால் அவள் உங்களிடமிருந்து அன்பை எதிர்பார்ப்பாள். உங்களது அன்பு, நட்பு போன்ற தொடர்புகள் அவர்களுக்கு முக்கியமானதாக தெரியும். நீங்கள் காட்டும் அன்பு அல்லது அரவணைப்பு அவளை மிகவும் வெகுவாக கவர ஆரம்பிக்கும். அடுத்த மிக முக்கியமான விடயம் சூழலை மதிப்பீடு செய்தல். நீங்கள் அவளிடம் ஏதாவது கூறினால் அவள் உங்களை ரசிக்கிறாளா, அந்த விடயம் அவளுக்கு பிடித்திருக்கிறதா என்பது தொடர்பாக நீங்கள் நிச்சயமாக அறிந்து கொள்ள வேண்டும். அவளுடைய உடல் மொழியை வைத்து இதை அறிந்து கொள்ளலாம். அவளுடைய ஒவ்வொரு அசைவுகளையும் நீங்கள் கவனிக்கும் போது அது உங்களுக்கு தெரியும் அவள் உங்களை விரும்புகிறாள் என்பதை அவள் உடல் மொழி வைத்து நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அடுத்ததாக மிக முக்கியமான ஒன்று, உணர்ச்சிகளை நீங்கள் கண்காணிப்பது. அவளுடன் நீங்கள் உரையாடி கொண்டிருக்கும் போது அல்லது அவளுடன் நீங்கள் இருக்கின்ற போது அவளுடைய உணர்ச்சிகளை நீங்கள் மிகவும் உன்னிப்பாக அவதானிக்க வேண்டும். அவளுடைய மனதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். அதை நீங்கள் பேசும்போது தெளிவாக புரிந்து அதற்கேற்றவாறு நீங்கள் நடந்து கொள்வது உங்களுடைய காதலை மென்மேலும் வளர்த்து கொள்வதற்கு பக்கபலமாக இருக்கும். அதேவேளை காதலனோ அல்லது காதலியோ தங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு சில பிடித்தமான ஞாபக சின்னங்கள் அல்லது பரிசு பொருட்களை வழங்குவார்கள். தேடி தேடி நீங்கள் பார்த்து வழங்குகின்ற பொருட்களை உங்களுடைய காதலுக்கு கம்பி நீட்டுவதாக அமைந்துவிடும். எனவே உங்களுடைய காதலனுக்கோ அல்லது காதலிக்கோ எவ்வகையான பொருட்களை நீங்கள் வழங்கக்கூடாது என்பது தொடர்பாக நான் இப்பொழுது பார்க்கலாம். அவற்றில் மிக முக்கியமான ஒன்று தாஜ்மஹால். காதலின் நினைவு சின்னமான தாஜ்மஹாலை ஒருபோதும் உங்களுடைய காதலனுக்கோ அல்லது காதலிக்கோ வழங்கிவிடார்கள். ஏனென்றால் தாஜ்மஹால் ஒரு கல்லறை. அடுத்ததாக கைக்குட்டையை ஒருபோதும் உங்களுடைய காதலனுக்கோ காதலிக்கோ வழங்கி விடாதீர்கள். ஏனென்றால் அது உங்களுடைய மனக்கசப்பையும் விரக்தியையும் ஏற்படுத்திவிடும். அது நேரம் காலணிகள் மற்றும் கருப்பு நிற ஆடைகளை உங்களுடைய காதலனுக்கோ காதலிக்கோ வழங்கி விடாதீர்கள். அது உங்களுடைய காதலுக்கு மிகப்பெரிய பாதிப்பினை ஏற்படுத்திவிடக்கூடும்.